தமிழில் நேரடி படங்களில் நடிப்பீங்களா? அப்படி நடித்தா எந்த டைரக்டரு? அப்படி எதுவும் பிளான் பண்ணி வைக்கல. இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணா நான் எதுவும் லைஃப்ல எதுவும் பிளான் பண்றது இல்லை. நான் பிளான் பண்றது விட நல்லா போயிட்டு இருக்கு என்னோட லைஃப். அதனால நான் பிளான் பண்ணி அதோட ஐ டோன்ட் வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப். அப்போ ஐ கோ வித் த ஃப்ளோ. ஒரு நல்ல படத்துல நல்ல ஒரு கேரக்டர் கிடைச்சேன்னா ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு டூ. தமிழ்ல நேரடி படங்கள் நான் பண்ணியிருக்கேன். 2 படம் பண்ணியிருக்கேன். ஒன்று அபியும் அனுவனோட படம் 2017 பண்ணேன். 2018 மாரி 2 லெவலில் நான் நினச்சேன். அப்போ அது இன்னும் அந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற கேரக்டர்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பாக ஐ வுட் லவ் டு ஒர்க் இன் தமிழ். பட் மோர் தேன் தட் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் பிளெஸ்ட் வித் அமேசிங் ஆக்டர்ஸ். எதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து இன்னொருத்தவங்க வந்துங்க நடிக்கணும்னு யாராச்சும் கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? கயர் மேடம் கடைசி கேள்வியா எடுத்துக்கிறோம். நீங்க நிறைய ஃபேன்ஸ் கிளப் நிறைய இருக்காங்க உங்களுக்கு தமிழ்ல. உங்களுடைய நிறைய ஹிட் நிறைய இருக்கு. நிறைய ஃபேன் கிளப். பவளமல்லி சாங்லாம் பெரிய ஹிட். தமிழ்ல ஏன் ரொம்ப லெஸ்ஸா படம் பண்ணுவீங்க? தெலுங்கு பண்ணுவீங்க, மலையாளம் பண்றீங்க. இங்க ஏன் வந்து நம்பர்ஸ் கம்மியாகுது? I'm waiting for the right script, sir. When I want to come back with a strong story. The love that audience gave me for Dragon, I want to keep it close to me and want to explore more in stories. So I'm waiting for the right project, and once it comes, it will be announced. So yeah, sir. Sir, இது ரீஜனல் ப்ராப்ளம், பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், யூனிவர்சல் ப்ராப்ளம். இது ஏற்றுக்குவாங்களா? கொஸ்டின் புரியல. ஹலோ, இது இவ்வளோ நான் காலம் தாழ்த்தி வர்றதுக்கு காரணம் தேர்தல் வர்றதுனால உங்களுக்கு இந்த டைட்டில் விடுறீங்களா? அது சார், இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் நான் 2018 கேட்டேன். அதான் 18 வந்து 2018. ரைட். அப்போ இந்த படம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, அதுதான் இதோட ஒரு பர்பஸ், என்டர்டெயின்மெண்ட். அப்புறம் இட் வில் பி கிரேட் இஃப் பீப்புள் திங்க் அபவுட் things after watching it. It should be thought provoking. It should be entertaining, engaging. It should be a celebration. அதுதான் நாங்களோட ஒரு இன்டென்ஷன். இப்போ எலெக்ஷன் விட கேரளாவில் விஷு அதுதான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். என்னன்னா விஷு டைம்ல படம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் தியேட்டர்ல வருவாங்க. அப்போ இது எலெக்ஷனுக்காக அந்த டைமுக்காக எடுத்த படம் இல்லை. இது இந்த விஷு டைமுக்காக எடுத்த படம்.